அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். செப்டம்பர் மாதத்திற்கான பலாபலன்களை பார்க்கலாம். அஸ்பத் குருபியோ நமஹ, அஸ்பத் பரமகுருபியோ நமஹ, அஸ்பத் சர்வகுருபியோ நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவரமணி நமஹ, ஸ்ரீ குருங்கமணி நமஹ. பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். மதுரகவி எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி. பெருங்குளம் உப்புஜோசியர் திருவடிகளே சரணம். கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம், இந்த செப்டம்பர் மாதத்தில் நம்முடைய ராசியில் குரு பகவானுடைய சஞ்சாரம் இந்த மாதம் முழுவதுமே நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மாதத்தில் பிற்பகுதியில் செவ்வாயினுடைய வரவு நமக்கு அமைஞ்சிருக்கு. செவ்வாய் நம்ம ராசியில் நீசம், குரு பகவான் உச்சம். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய நிகழ்வு நம்ம ராசிக்கு இந்த மாதத்தில் நடக்குது. ராசியில் ஒரு கிரகம் நீசம் அடைஞ்சு இன்னொரு கிரகம் உச்சமாகும் போது, இப்போ உதாரணமாக மேஷ ராசியில் எடுத்துட்டோம்னா சூரியன் உச்சம், சனி நீசம், இல்லை துலாமில் சூரியன் நீசம், சனி உச்சம், இந்த மாதிரி அது சேரும்போது நம்ம எதை கணக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு நமக்கு பிரமாணம் சொல்கிறதுனா, நமக்கு ஆதிபத்தியத்தை கணக்கு எடுத்துக்கணும்னு சொல்கிறது. அது என்னங்க ஐயா ஆதிபத்தியம் அப்படின்னா, அந்த கிரகம் நம்ம ராசிக்கு யார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கணும் அப்படின்னு நமக்கு பார்க்கணும். அப்போ செவ்வாய் அப்படின்னு எடுத்துனோம்னா அவர் 5-10 உடையவர். குரு நமக்கு 6-9 உடைய ஆதிபத்தியம், 6-9 உடையவர் குரு. அப்போது செவ்வாயும் சேர்றார், குருவும் சேர்றார். அப்படிங்கும்போது நமக்கு சில நேரங்களில் தேவையில்லாத அவசரமான முடிவுகளை நாம் எடுக்க வேண்டியது இருக்கலாம். இதோடு மட்டும் இல்லை, மங்கள காரியங்கள். ஏன்னா செவ்வாய்க்கு மங்கள நாயகன், மங்களகாரகன் அப்படின்னு உண்டு. அதே வேளையில் குருவுக்கு சுபகாரகன் அப்படின்னு நமக்கு சொல்கிறோம். அப்போ மங்கள காரியங்கள் எல்லாமே, நீங்கள் கடக லக்னமாக இருந்தாலும் சரி, அல்லது கடக ராசியாக இருந்தாலும் சரி, இல்லை கடக மாதமான ஆடி மாதத்தில் நீங்கள் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் உள்ளபடியே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்கும். நிறைய வாய்ப்புகள் வரும், ஏகப்பட்ட வாய்ப்புகள் நமக்கு இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், வளர்ச்சி, குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் பலவிதமான நன்மைகள், எடுத்துக்கொண்ட காரியங்கள் எல்லாவற்றிலுமே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம பண்ணுறது, அது எல்லாமே நமக்கு நடக்க போகிறோம். ஒரு வாக்கு கொடுத்தோன்னா நம்மளால் காப்பாற்ற முடியும், கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் நமக்கு நிச்சயமான முறையில் வரும். அந்த மாதிரி பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. 4ஆம் இடம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த உச்ச நீசத்தெல்லாம் விட்டுட்டு செவ்வாயினுடைய பார்வை 4ஆம் இடத்தின் மீது விழுகிறது. 4ஆம் இடத்துல அதனுடைய அதிபதி சுக்கிரன் ஆட்சியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்குது இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது. இதுவரைக்கும் வீடு வாங்காதவங்க, நிலம் வாங்காதவங்க இந்த மாதம் வாங்குவாங்க. சொந்த வீடு, மண்மனை, வாகன பிராப்தி நமக்கு இந்த மாதத்தில் ஏற்படும், கிடைக்கும். இழுபறியாக இருந்த பல காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நமக்கு நடந்து முடியும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குற, ராசிக்கு செவ்வாய் வர, வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள் அது நமக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை கண்டிப்பான முறையில் கொடுக்கும். நம்ம பக்கமுள்ள நியாயம் தீர்ப்பாகுங்க. ரொம்பவே ஒரு சிறப்பு
அப்படின்னு நாம் சொல்லலாம். அந்த அளவுக்கு நமக்கு டைம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த விளையாட்டுத்துறை சம்மந்தப்பட்ட மாணவர்கள், விளையாட்டுத்துறை சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு, இப்போ நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கடை வச்சுருக்கீங்க, இது உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே ஒரு லாபத்தை கண்டிப்பான முறையில் கொடுக்கும். அது மாதிரி மெடிக்கல்ஸ் வச்சுருக்கிறவங்க, மருத்துவ உபகரணங்கள் வச்சுருக்கிறவா, அப்புறம் ஏன் இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டவங்க, அவங்களுக்கு இந்த மாதத்தில் கடகராசியில் பிறந்தவாளுக்கு ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் கண்டிப்பான முறையில் காணப்படும். அது மாதிரி செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டிவைரஸ் சேல்ஸ் பண்ணுறவங்க, செக்யூரிட்டி சம்மந்தமான விஷயங்களில் சிசிடிவி வச்சுருக்கிறவா, அதில் அந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டவங்க, அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம். அது மாதிரி ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவா, பூமி மனை சம்மந்தப்பட்டவங்க, அது சம்மந்தமான சேல்ஸ், அது சம்மந்தமான கம்பெனிஸ், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ கடகராசியில் பொறுத்தவரை நான் சொன்ன ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஷேர்ஸில் இந்த மாதம் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு இஎம்ஐயில் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா வாங்கலாம், தைரியமாக வாங்கலாம், எந்த விதமான தடங்களுமே வராது. ரொம்ப சிறப்பாக இருக்குது, அமைஞ்சிருக்கு, தைரியமாக எதனாலும் ப்ரொசீட் பண்ணலாம். மாணக்கர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. முக்கியமாக பணம் சம்பந்தமான தடங்கல்கள், கல்வியில் இருந்த விஷயங்கள் இந்த மாதம் பூர்த்தி ஆகும். ரொம்பவே சிறப்பாக இருக்குது. இந்த மாதத்தில் கடகராசிக்காரர்கள் ஒரே ஒரு வார்த்தையை சொல்கிறேன், அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்திக்கும். அது என்ன வார்த்தைன்னா வாய்ப்புகளை மிஸ் பண்ணாதீங்க. எந்த வாய்ப்புகள் கிடைச்சாலும் யூஸ் பண்ணிக்கணும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை, இவங்க மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக நமக்கு நடந்து முடியும். தயவு செய்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நேர சிவன் கோவிலுக்கு போயிட்டு தட்சிணாமூர்த்தி வழிபாடு தயவு செய்து பண்ணுங்க. முடிஞ்சால் தட்சிணாமூர்த்தி கொண்டக்கடலை மாலை போடுங்க, மஞ்சள் வஸ்திரம் அணிவிங்க, விளக்கு போடலாம், முல்லை மலர் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 24, 25, அதிர்ஷ்டமான தினங்கள் 14, 15, 16. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் நலத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, இல்லை நாட் ரீச்சபிளில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். நான் உங்களை நேரம் கிடைக்கும் போது தொடர்பு கொள்கிறேன். நாம் பாரம்பரிய முறைப்படி ஜாதக நோட்டு எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஜாதகம் முறைப்படி எழுதணும், நோட்டு போட்டு எழுதணும். உலகத்தில் எந்த இடத்துல பிறந்திருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக நம்மளை தொடர்பு கொள்ளலாம், காண்டாக்ட் பண்ணுறோம். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.